ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆக்கப்பட்டால் கல்வி சீர்திருத்தம் வெற்றி அளிக்கும் ஸ்ரீநாத். கிபுலோயா திட்டத்திற்கு எதிராக தமிழரசு கட்சி போராட்டம் நடத்தும் வெளியான அறிக்கை. மக்கள் நினைப்பதை செயலில் காட்டுகின்றோம் ஐநா பிரதிநிதியிடம் பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையில் வேலையை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர் வெளியான தகவல். தை 24 மற்றும் 25 திகதிகளில் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு. ஸ்ரீதரனை கடுமையாக சாடியோ தயாஸ்ரீ எம்பி. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடாத எம்பிக்கள் அமைச்சர் வெளியிட்டு பகிரங்க தகவல். வடக்குக்கு நாளை முதல் மழை பிரதீபராஜா எச்சரிக்கை. ஒரு சில முதலாளிகள் லாபம் ஈட்டவே அரசு அரிசியை இறக்குமதி செய்கின்றது வவுனியா ஆலை உரிமையாளர் சங்க தலைவர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சிக்கிய ஹசப தேரர் நீதிமன்றம் விடுத்து அறிவிப்பு. பதவி நீக்கப்படுவாரா சட்டமா அதிபர் அமைச்சர் வெளியிட்ட தகவல். கொழும்பு வந்த வெளிநாட்டு போர் கப்பல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். கல்வி சீர்திருத்தம் அவசியமானது எனினும் வரலாற்று ரீதியாகவே சிங்களவர்களுக்கு ஒரு விதமாகவும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதுமாகவே காணப்படுகிறது. அந்த நிலைமை இல்லாமல் செய்யப்பட்டு சமத்துவத்துடன் கூடிய சீர்திருத்தம் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சபையில் தெரிவித்தார். எமது நாட்டை பொறுத்தமட்டில் வரலாற்று ரீதியாக பல தவறுகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரிய வேண்டும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் 1956ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம் என்பது தமிழ் மொழியில் கற்கின்ற மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. 1971இல் பின்பற்றிய பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல் என்கின்ற விடயமும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதேபோன்றுதான் 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாம் குடியரசு அரசியல் யாப்பிலும் கூட கல்வி ரீதியாக சிங்கள மொழியில் கற்கின்றவர்கள் தமிழ் மொழியில் கற்கின்றவர்களுக்கு இடையிலே ஒரு பாரபட்சமான நிலைமை காணப்பட்டது. 1981ஆம் ஆண்டில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதும் ஒரு கல்விக்கு விழுந்த ஒரு அடியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எமது கல்வி வரலாறு என்பது பல பாரபட்சமான சில பக்கச்சார்பான நடைமுறையை பின்பற்றி வந்திருக்கின்றது என்பது வரலாற்றை நோக்குகின்ற போது தெரிகின்றது. எனவே கல்வியில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஆனால் அந்த மறுசீரமைப்பு என்பது சிங்கள மொழியில் கற்கின்றவர்கள் தமிழ் மொழியில் கற்கின்றவர்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த மறுசீரமைப்பு அமைந்தால் வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கும். இங்கே சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது உண்மையில் இந்த மதம் சம்பந்தமான விடயம் நமது நாட்டை அதிகமாக பாதித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மதம் சம்பந்தமான ஒரு அடிப்படைவாத ரீதியான சிந்தனை என்பது இந்த நாட்டின் வரலாற்றை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது. இங்கு இந்த இந்து மதம் சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுகின்ற விடயத்தில் இங்கு அரசியல் சார்ந்த சில அரசியல்வாதிகளின் ஆலோசகர்களாக இருந்தவர்கள் இந்த இந்து சமயம் சார்ந்த விடயத்தில் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை விடுத்து பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய சைவ சித்தாந்த சபை மற்றும் இந்த சைவ பரிபாலன சபை, அதே போன்று இன்னும் இருக்கின்றன விவேகானந்தர் சபை மற்றும் இதோடு கூடிய இன்னும் சில சபைகள் காணப்பட ஆறுமுக நாவலர் சபை, இந்து மாமன்றம் என்றெல்லாம் இந்த இந்து சமயம் பற்றிய ஒரு அறிவு ரீதியான ஆலோசனையை வழங்கக்கூடிய சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகள் இதில் உட்கொள்ளப்படாது இருப்பது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. இந்த கடந்த அரசியல்வாதிகளின் ஆலோசகர்களாக இருந்த சில பூசகர்கள் தான் இந்த இந்து சமயம் சார்ந்த விடயத்தில் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இங்கு காணப்படுவது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஒரு பாடத்துறையில் அல்லது ஒரு துறையில் பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இந்து மதத்தில் உண்மையில் ஆழமான புலமை பெற்றவர் இருக்கின்றார். அவருடைய ஆலோசனை இதில் எடுத்துக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த விடயங்கள் அவசரமாக பின்பற்றுகின்ற போது குறைபாடுகளாக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய இந்த மறுசீரமைப்பு நாட்டுக்கு தேவையானது. இந்த மறுசீரமைப்பு மூலமாக நாட்டில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், தேசிய ஐக்கியம் ஏற்பட வேண்டும், சகலருக்கும் ஒரு சமத்துவமான கல்வி கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் உடன்படுகின்றோம். ஆனால் இந்த
எங்களுக்கு NIE என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் காணப்படுகின்றது, தேசிய கல்வி நிர்வாகம். இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தில் சிங்கள மொழி சார்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள், தமிழ் மொழி சார்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட துறைகளில் உண்மையில் எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் சிங்கள தமிழ் மொழி ரீதியான பல குறைபாடுகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இப்போ பாடத்துறை சார்பாக இருக்கின்ற இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தில் பல்வேறுபட்ட பாடத்துறைகள் காணப்படுகின்றன. அது வரலாறாக இருக்கலாம், அல்லது டிராமா அண்ட் தியேட்டர், விஞ்ஞானம், கணிதம், பல்வேறுபட்ட துறைகள் காணப்படுகின்றன. இந்த துறைகளில் இந்த தமிழ் மொழி சார்ந்து ஆலோசனை வழங்கக்கூடிய விதத்தில் எத்தனை கல்வி புலமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறான புலமை வாய்ந்தவர்களிடமிருந்து நாங்கள் ஆலோசனையை பெறுவதை விடுத்து, இந்த பூசகர்களாக இருக்கின்ற சமய தலைவர்கள் அவர்கள் சம்பிரதாய பூர்வமான விடயங்களில் ஒரு அழைப்பு அதிதிகளாக அழைக்கப்பட்டிருப்பார்களே ஒழிய அந்த பாடதானத்தில் விடயதானத்தில் ஆழமான அறிவை கொண்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. எனவே இப்படியானவர்களை எடுத்துக்கொண்டு இவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மதம் சம்பந்தமான விடயங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற போது அதில் குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோன்று இன்னும் சொல்ல போனால் இந்த மொழி ரீதியாக பார்க்கின்ற போது தமிழ் மொழி சார்ந்த அந்த நூல்களை அச்சிடுகின்ற போது அதனை திருத்தம் செய்வதற்கு அல்லது அதில் செவ்வை பார்ப்பதற்குரிய தமிழ் புலமை வாய்ந்தவர்கள் அந்த நிறுவனங்களில் போதிய அளவு இருக்கின்றார்களா என்ற விடயமும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அச்சடிக்கின்ற புத்தகங்கள், வடிவமைக்கின்ற நூல்களில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாக வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போது 6ஆம் தர ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு பேசு பொருளாக வந்து நாடு முழுவதும் அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே முறையாக அவதானித்து குறைகளை, பிழைகளை, தவறுகளை முன்கூட்டியே அகற்றி அந்த நூல்கள் சரியான முறையில் வச்சிடப்படுமாக இருந்தால் பல குறைபாடுகளை முன்கூட்டியே இன்னும் நான் சொல்ல போனால் உண்மையில் நான் சொன்ன விடயங்கள் நிறைய சொல்லக்கூடியதாக இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கின்றது. எமது கல்வி என்பது முன்பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ப்ரீ ஸ்கூலிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எமது கல்வி இருக்கின்றது. பாடசாலையை பொறுத்த மட்டும் இந்த ப்ரீ ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற முன்பள்ளி பாடசாலைகளுக்கு அப்பால் இருந்தாலும் அதனை உண்மையில் ஒரு முழுமையாக அரசாங்கம் ஏற்று அதற்குரிய ஆசிரியர்கள் நியமனம், அவர்களுக்கான தகுதி, அவர்களுக்கான பயிற்சி, அவர்களுக்கான கற்றல் செயல்பாடுகள், அவற்றை மேற்பார்வை செய்கின்ற நெறிமுறைகள், அந்த மேற்பார்வையினூடாக மாணவர்களை விருத்தி செய்யக்கூடிய விதத்தில் அந்த கற்றல் செயற்பாடுகள் நடைபெறுகின்றனவா என்பதை அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதி அலெக்சாண்டர் டி குரூவுடன் பிரதமர் கருணை அமரசூரிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது இலங்கைக்கும் ஐநாவுக்கும் இடையிலான பலமான ஒத்துழைப்புக்கும், வெள்ள நிவாரணம் மற்றும் வாழ்வாதார உதவிகளில் ஐநா வழங்கிய ஆதரவுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். பொதுமக்களின் நம்பிக்கை, நல்லாட்சி மற்றும் நலிவடைந்த சமூகங்களுக்கான பலப்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு ஆகியவற்றினூடாகவே தேசம் கட்டி எழுப்பப்படும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் நமது அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றும் ஐநா பிரதிநிதியிடம் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதார மன்ற மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரதமர் முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இதன் ஒரு அங்கமாகவே மேற்படி சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த சுமார் 180,000 தொழில் வல்லுநர்கள் வேலைகளை இழக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI என்று தெரிய வந்துள்ளது. இவ்வாறு அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களில் 1,79,290 பேர் எழுதுவிளைஞர் வேலைகளில் பணிபுரிபவர்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினால் நாட்டில் சுமார் 1.83 மில்லியன் பணியாளர்களின் தொழில்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இலங்கையில் பணிபுரியும் மக்களில் சுமார் 22.8% பேர் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் வேலை இழந்துள்ளதாக கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சபையில் சிவஞானம் ஸ்ரீதரன் 8 தடவைகள் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டுள்ளார் என தியாஸ் விஜயசேகர பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணையில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர்,
நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியலமைப்பு சபையில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அரசியலமைப்பு சபை நிராகரித்த நியமனங்களுக்கு சார்பாக, அதாவது அரசுக்கு சார்பாக வாக்களித்துள்ளார். இது தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் நியமனத்திற்கும் அவர் வாக்களித்தார். ஆனால் விதிமுறை கோவையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் பொறுப்பிருந்தால் அறிவிக்க வேண்டும். ஆனால் அவர் அது தொடர்பில் ஒன்றும் குறிப்பிடவில்லை. அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியும் அவரை அரசியலமைப்பு சபையில் இருந்து விலக்குமாறு குறிப்பிட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளால் இவர் வடக்கு மக்களின் உரிமைகளையும் காட்டிக் கொடுத்துள்ளார். அவர் இந்த சபையில் இருப்பதற்கு அருகதையற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராகவும் பிரதமர் கருணை அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் சில எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிடவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணையில் உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஹிஸ்புல்லா எம்பி உட்பட பலர் கையொப்பமிடவில்லை. அன்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பலர் கையொப்பமிடவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் பிரேரணைக்கு 20 எம்பிக்கள் கையொப்பமிட்டால் போதுமானதாகும். இது தொடர்பில் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது 20 எம்பிக்களுக்கு மேற்பட்டோர் இருந்தனர். அதிலும் 3 எம்பிக்கள் கையொப்பமிடவில்லை என்றே தோன்றுகின்றது. அதனால் நான் வினயமாக கேட்டுக்கொள்வது, அதை கொண்டு வாருங்கள். சஜித் பிரேமதாச உட்பட சிறு குழுவின் சூழ்ச்சிகளுக்கு அகப்படாமல் தனது மனச்சாட்சிக்கு உட்பட்டு செயல்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இன்று என்ன நடந்துள்ளது? இன்று பிரேரணைக்கு கையொப்பமிடாத எம்பிக்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்துள்ளனர். தியாஸ்ரீ ஜெயசேகர எம்பி அரசியலமைப்பு சபையை தொடர்புபடுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக இன்று நாடாளுமன்றத்தில் பேசியது பிரேரணைக்கு கையொப்பமிடாததை நோக்காக கொண்டதாகவே எமக்கு தோன்றுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு பரவலாகவும் மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது. இதன் காரணமாக நாளை 23 முதல் எதிர்வரும் 27 வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்றும் பிற்பகலுக்கு பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே நாளை முதல் நெல் அறுவடை செயல்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது. அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் நிலவும் குளிரான வானிலைக்கு காரணமான அதிகுறைந்த வெப்பநிலை எதிர்வரும் 27 வரை சற்று உயர்வடையும் என்பதனால் இன்று முதல் எதிர்வரும் 27 வரை குளிர் நிலைமை சற்று சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை எதிர்வரும் 29 முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றார். ஒரு சில முதலாளிகள் லாபம் ஈட்டவே அரசு இறக்குமதி செய்கிறது என வவுனியா மாவட்ட ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் விவேகானந்தன் தெரிவித்துள்ளார். விவசாயம் செய்பவர்களுக்கு உரிய உற்பத்திக்குரிய பணம் விற்பதற்கு நெல்லு பொருத்தமான விலையை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. அந்த விலைக்கு மில்லர்ஸோ வாங்கக்கூடிய நிலையில் இல்லை. ஒன்று, அது அரசு கொள்வனவு செய்தால்தான் அந்த நிர்ணய விலையை சரியான முறையில் கடைப்பிடிக்க முடியும். அது ஒரு விதம் இருக்க, மில்லர்ஸ்கிட்ட வாங்கி விற்கிறவர்கள் கிலோவுக்கு 50 ரூபா 40 ரூபா குறைச்சி கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் போது மில்லர்ஸ் விவசாயிகிட்ட நெல்லை குறைச்சி வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த பெரிய மில்காரர் பொருளாதார நிரம்ப வளமுள்ளாக்கள் வாங்கி குறைஞ்ச விலைக்கு அடுக்கி வச்சுட்டு நெல் உற்பத்தி முடிந்து பற்றாக்குறை மக்களிடம் இருக்கும் போது, நெல்லு பற்றாக்குறை இருக்கும் போது கூடின விலைக்கு அரிசியை விற்கிறார்கள். ஒரு சில மில் புலனறுவை அனுராதபுரத்துக்கு அங்கால உள்ள மில் எல்லாம் இந்த கீரி சம்பாவை 350 ரூபா 375 ரூபா அரிசியை விற்கின. அது கொஞ்ச நாள் சென்ற உடனே அரசாங்கம் சொல்லுது, கொழும்புல கீரி சம்பா அரிசி இல்லை, வெள்ளை அரிசி இல்லை, சம்பா அரிசி இல்லை, விலைக்கு மக்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பயன்பாட்டுக்கு கிடைக்குது இல்லை, அதனால வெளிநாட்டு அரிசியை இறக்க வேண்டும் என்று. வெளிநாட்டு அரிசியை
இறக்குவதன் நோக்கம் ஏதோ முன்னே அரசாங்கம் செய்த பிழையான அடிப்படையில் இறக்குவது போல்தான் எங்களுக்கு தெரிகிறது. விவசாயம் நல்ல முறையில் செய்ய வேண்டும். விவசாயம்தான் எமது நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லி அரசு சொல்லிக்கொண்டு விவசாயியை முன்னேறுவதற்கு எந்த விதமான வழியையும் இதுவரைக்கும் திறந்து விடவில்லை. விவசாய செய்வதற்கு வேலைக்காரர்களுக்கு சலரி 3500 4000 வரையும் கேட்கிறார்கள். என்ன காரணம் என்றால் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. விவசாயம் செய்பவர்களுக்கு உரிய லாபம் இல்லாவிட்டால் அவர்கள் விவசாயத்தை செய்ய மாட்டார்கள். இன்றைய காலநிலையில் வடக்கில் கிழக்கில் விவசாய பிள்ளைகள் திருப்பி இந்த விவசாயத்தை செய்யக்கூடிய நிலையில் இல்லை. என்ன காரணம்? உரிய நல்ல விலைக்கு விட்டு லாபம் பெற முடியாத சூழ்நிலையில் அந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு எந்த ஜெனரேஷனும் விரும்பாது. இந்த எல்லாத்தையும் முடக்கி நொறுக்கி வச்சிருக்கிறது இந்த அரசாங்கத்தின் ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் அரசாங்கி இதை சரியா செய்ய வேண்டும், அரசாங்கம் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு பிரச்சனை, ஒரு சாராரின் அரிசி கீரிச்சம்பாவை 380 ரூபா விற்கிற அளவுக்கு விடுறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவை என்று மக்களுக்கும் விளங்கவில்லை, நுகர்வோர் வாங்குவதற்கும் விளங்கவில்லை. அரளியோட அரிசி இன்றைக்கு 380 ரூபா பில் வருது. காரணம் என்னென்று கேட்டால் அவருடைய அரிசி ஒரு வருடம் அந்த நெல்லை அவர் ஸ்டாக் பண்ணி வச்சு விற்கிறார். அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, அவர் விற்கிறார். அதுக்காக அரசு சொன்ன விலையை அரசிட சொல்ல மீறி ஒரு நாட்டு நல்லெண்ணம் கொண்ட ஜனாதிபதி கஞ்சாவை அளிக்கிறார், குடுவை அளிக்கிறார், கல்லறை பிடிக்கிறார், லஞ்சக்காரனை பிடிக்கிறார், புலியான வழியில சம்பாதிச்சவன் எல்லாரையும் தூக்குறார். எல்லாம் சரியா செய்கிறார். தரமான ஒரு ஜனாதிபதி எங்களோட நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறார் இப்ப. ஆனால் இந்த அரிசி விஷயத்துல மட்டுமே நித்திர தூங்குறாருன்னு எங்களுக்கு விளங்க இல்லை. இதுல ஏதும் பிழை இருக்கா, பிழை நடந்துதான்னு நித்திர தூங்காக்கள் தான் சொல்லணும். நாங்க சொல்ல இயலாது, எங்களுக்கு தெரியாம கதைக்க இயலாதானே. அதால தயவு செய்து இந்த விவசாயி தொடர்ந்து நல்ல நிலையில் வாழ வேண்டும், நல்ல நிலையில் பிரயோசனம் பெற வேண்டுமா இருந்தால் தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக வடக்கு கிழக்கில் இப்ப பெற்ற நெல்லை கொள்ளணும் செய்யணும். போன வருடம் திருவோக நெல்லை வாங்கி ஸ்டாக் பண்ணி இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு, கணிசமான அளவு. அதை குற்றுவதாக மில்லர்ஸுக்கு ஒரு பிஎம்பியால மார்க்கெட்டிங் போர்ட்டால எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்புக்கு நாங்கள் சகலம் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். இதுவரையும் அந்த நெல்லை குத்தி கொடுக்கவில்லை. காரணம், அந்த நெல் இருந்தால் இப்ப புதிய நெல்லை வாங்கி வைக்க அவர்களுக்கு இடவசதியும் இருக்காது. ஏன் அதை அரசாங்கம் தூர நோக்கையில சிந்திக்கலைன்னு எங்களுக்கு தெரிய இல்லை. என்னும் ஒன்று, அரிசி பற்றாக்குறை எங்கள நாட்டில் இருக்கின்றால் உடனடியாக எங்கள நாட்டில் எவ்வளவு விவசாயம் செய்யப்படுகிறது, அது இந்த உற்பத்தி எவ்வளவு, எங்கள மக்களுக்கு எவ்வளவு தேவை, அந்த தேவை பயன்பாடு முடிய எவ்வளவு எங்களுக்கு பற்றாக்குறையை நாங்கள் இறக்குமதி செய்யணும். 40,000 மெட்ரிக் டன் 2 லட்சம் மெட்ரிக் டன் இறங்குது. இந்த வரைக்கும் வெளிநாட்டு அரிசி 150 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு இருக்குது. காரணம், அப்ப 250 ரூபாய்க்கு அது இருந்தால் எங்களோட அரிசி 200 ரூபா தான் விற்கணும். ஆனா அரசாங்கம் 220 ரூபா சாதாரண வெள்ள நாடு சிவப்பு நாட்டுக்கும் வச்சிருக்கு. ஆட்டக்காரி அரிசிக்கு கண்ட்ரோல் இல்லை. அப்படி இல்லைன்னா கீரிச்சம்பாக்கு கண்ட்ரோல் எடுத்து விடுங்க. யாரும் தண்ட பொருளை தரமா செய்து தரமான விலைக்கு விற்கட்டுக்கும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி ஒரு சில மில்காரர் மட்டும் அதை விற்கிறதுக்கு இடம் திறந்து விட்ட மாதிரி தெரியுது. அவர்கள் சம்பாதித்து கொண்டு போவார்கள். சிறுகை தொழில்காரரும் மற்ற மில்காரரும் வியாபாரம் செய்ய முடியாத ஒரு நிலை. அதொன்று போக ஏழை மக்கள் சாப்பிடுறது வெள்ள நாடு, ஏழை மக்கள் சாப்பிடுறது சிவப்பு கோரா, சிவப்பு பச்சை, வெள்ளை பச்சை. இனி இல்லைன்ற பணக்காரரும் கல்யாணம் காட்சி கொண்டாட்டத்துக்கு தான் இந்த கீரிச்சம்பா தேவை. அது ஒரு அரிசிக்காக இந்தியாவில் இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ எல்லா அரிசியும் இறக்குறீங்க. இறக்குறேன்னு சொன்னா ஒன்று அந்த மினிஸ்டர் ஏதோ ஒரு நன்மை அடையணும். அப்படி இல்லை என்றால் அந்த முதலாளி வர்க்கம் ஏதோ ஒரு நன்மையை காட்டணும். அப்படி இல்லை என்றால் ஒரு சில முதலாளிக்கு இந்த நன்மையை பயன்பாடுறதுக்கு இந்த அரசு உடன் போற மாதிரி உதவி செய்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரையும் விட அந்த குறிப்பிட்ட இறக்குமதி தேவையில்லை. தேவையை கண்டு அதன் சரியான அளவு பிரமாணத்தை மட்டும் அரசு தான் இறக்கணும். தனியார் இறக்கினால் 5 லோட்டு இறக்க சொன்னா 50 லோட்டு இறக்குவார்கள். இது இயற்கை. இதை நிப்பாட்டவே உங்களால இயலாது. இதுதான் முன்னே அரசாங்கம் செய்தது. இந்த நல்லாட்சி செய்த நல்லொரு ஜனாதிபதி இலங்கைக்கு வந்திருக்கிறார் என்று இன்றைக்கு தமிழர், முஸ்லீம்,
சிங்களவர், பேக்கர் எல்லோரும் நினைத்து வாழக்கூடிய ஒரு ஆரம்பத்தை உருவாக்குற நேரம் அந்தந்த ஆடு சாப்பிடுற உணவுப் பொருள் அரிசிக்கு என்ன காரணத்துக்காக இந்த அரசாங்கம் கண்மூடித்தனமா இருக்குதுன்னு எங்களுக்கு விளங்க இல்லை. தயவு செய்து இதுக்கு ஒரு சரியான முடிவெடுத்து வடபகுதியில இருக்கிற நெல், தென் பகுதியில கிழக்கு பகுதியில் இருக்கிற நெல்லை உரிய நேரத்துல விவசாயிட்ட நல்ல விலைக்கு கொள்வனவு செய்து அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை கடைக்காரர்கிட்டையும் மில்ல வாங்கி பாருங்க. எந்த மில்லில நீங்க இந்த அரிசி இந்த விலைக்கு வாங்கியிருக்கா, நீ இந்த விலைக்கு விற்கிற, ஏன் உங்களுக்கு அது செய்ய இயலாது? அரசு ஆபீசர் இருக்கிற கண்ட்ரோல் பிரைஸ் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, சிஐடி இருக்குது, எல்லா பலமும் கொண்ட நாடு. இன்னைக்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தை தனியா நடந்து போறாருன்னா சுதந்திரமான ஒரு நாடுன்றதா அர்த்தம். உலகம் பூரா சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இந்த அரிசியில மட்டும் சுதந்திரமா இவருக்கு நடக்க முடியலன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செய்து நல்லாட்சி செய்கிற ஜனாதிபதி, உங்களை நம்பித்தான் இந்த மக்கள் முழுக்க இருக்கிற, நல்லதே செய்யுங்க, நல்லதே எதிர்பார்க்கிறோம். மன்னார் நகரசபையின் 8வது மாதாந்த அமர்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்ற போது நகரசபையின் தவிசாளர் டானியல் வசந்தன் மற்றும் முன்னாள் தவிசாளர் நகரசபை உறுப்பினருமான ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சனுக்கும் இடையில் கருத்து மோதல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து நகரசபை அமர்வில் தொடர்ச்சியாக உறுப்பினர்களுக்கு இடையில் வாய்த்தர்க்கம் மற்றும் கருத்து மோதல் இடம்பெற்றது. மன்னார் நகரசபையின் 8வது மாதாந்த அமர்வு நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தலைமையுரை நிகழ்த்திய நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன், நகரசபை உறுப்பினரான ஸ்ரீலங்கா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சேவியர் ஜான் பாலிங்டன் வகித்து மன்னார் நகரசபை உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி பத்திரிகை அறிவிப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக மன்னார் தேர்தல் திணைக்களத்தினால் எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து தனது உரையை தொடர்ந்தார். மன்னார் நகரசபையின் சைனா பஜார் கடைகளை குத்தகைக்கு வழங்கிய போது ஏற்பட்ட மோசடி குறித்தும் சுமார் 4,50,00,000 ரூபாய் இழப்பு நகரசபைக்கு ஏற்பட்டுள்ளமை குறித்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து சபையில் தெரிவித்தார். இதன்போது குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளரும் தற்போதைய உறுப்பினருமான ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் கருத்து தெரிவித்ததோடு மோசடிகள் எவையும் இடம்பெறவில்லை என்றும் தற்போதைய நிர்வாகம் உரிய பதிலை வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மன்னார் நகரசபையில் தவிசாளருக்கும் முன்னாள் தவிசாளருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது மன்னார் நகரசபைக்கு 4,50,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டமைக்கு தவிசாளர், முன்னாள் தவிசாளர் மற்றும் நிர்வாகமே காரணம் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முன்னாள் தவிசாளரும் நகரசபை உறுப்பினருமான ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன், தற்போதைய தவிசாளர் கடந்த காலங்களில் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் இவரால் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட பலர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையில் நீண்ட நேரம் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதோடு சபையில் அமளி துமளி ஏற்பட்டது. குறித்த இருவருக்கும் நீண்ட நேரமாக வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து நகரசபை பெண் உறுப்பினர்கள், தாங்கள் அரசியலில் வருவதை விரும்பாத சிலர் போலி முகநூல்களில் நமக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைத்து வருவதாகவும் இவ்விடயம் தொடர்பாக அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். இதன்போது சில உறுப்பினர்கள் குறித்த பெண் உறுப்பினர்கள் மூவரையும் கதைக்க விடாது தொடர்ந்து மாற்று கருத்தை முன்வைத்து வந்தனர். மேலும் தமக்கும் தமது குடும்பங்களுக்கும் எதிராக போலி முகநூல் பதிவுகளை பதிவிட்டு வருகின்றவர்களுக்கு தமது குடும்பத்தில் பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் பெண் வேட்பாளர்களின் கருத்துக்களுக்கு ஊடகங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தனர். இதன்போது சபையில் உள்ள பலர் பெண்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து தமது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் மன்னார் நகர சபையினால் மூர்வீதி பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள கடையில் முன்னெடுக்கப்பட்ட இறைச்சி கடை உரிய நபருக்கு வழங்கப்படாமை குறித்து சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்படாமைக்கான காரணம் தொடர்பாகவும் பள்ளி நிர்வாகத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாகவும் தவிசாளரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இறுதியாக நகரசபையின் உபதவிசாளர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதன்போது பகிரங்க வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட நிலையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் குறித்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. திருகோணமலை புத்த சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குட கஸ்தப்ப தேரர் மற்றும் கல்யாண வம்ச திஸ்ஸ தேரர் ஆகியோரின் விளக்கமறியல் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான உத்தரவு இந்த மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோகந்த அபேசூரியோ மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று சம்பந்தப்பட்ட மனுக்களை பரிசீலித்தது.
திருகோணமலையில் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குட ஹசபதேரர் உள்ளிட்ட 2 பிக்குமார்கள் விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் கடந்த 19ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவின் எழுத்துப்பூர்வ நகல் மற்றும் ஒலிப்பதிவுகளை உடனடியாக நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஹசபதேரர் உள்ளிட்ட குழுவினர் விளக்கமறியலுக்கு எதிராக தாக்கல் செய்த ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சட்டமா அதிபரை நீக்குவது குறித்து அமைச்சரவையில் கலந்துரையாடப்படவில்லை என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு அமைச்சர் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், சமூக ஊடகங்களில் எந்த வகையான அறிக்கைகள் வெளியிடப்பட்டாலும் சட்டமா அதிபரை நீக்குவது குறித்து அமைச்சரவைக்குள் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை. சமூக ஊடகங்களில் சில கருத்துக்கள் சட்டமா அதிபர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றன, மற்றவை அவர் நீக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றன. சில அறிக்கைகள் சட்டமா அதிபர் மட்டுமல்ல நீதி அமைச்சரும் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கூறுகின்றன என்றார். அதோடு நீதி அமைச்சர் அல்லது வேறு எவருக்கும் எதிராக முறைப்பாடுகள் இருந்தால் இந்த நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமாகவே பொருந்தும் என்றும் இது தொடர்பில் முறைப்பாடுகள் அளிக்கலாம் என்றும் அமைச்சர் நாணயக்காரு மேலும் குறிப்பிட்டார். கிபுல் ஓயா திட்டத்தை இலங்கை தமிழரசு கட்சி வன்மையாக எதிர்த்து பாரிய போராட்டத்தை நடத்தும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை 20ஆம் தேதி அமைச்சரவை மகாவலி கிபுல் ஓயா திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இத்திட்டம் எப்படியாக இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் என்று தமிழ் மக்களின் உரிமைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதையும் உமது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த திட்ட அமலாக்கலை தடுக்கும் வகையில் பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை நம் நடாத்த உள்ளோம். இந்த போராட்டங்களில் ஏனைய கட்சியினரையும் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். அடுத்தடுத்த நாட்களில் இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் வவுனியாவிலும் நம் நடாத இருக்கின்றோம். இவற்றிலும் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து இப்போராட்டங்களுக்கு வலு சேர்க்குமாறு சகலரையும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம் என்று உள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.